மாணவனை தெருநாய் கடித்ததால் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க மாணவனின் தாயார் கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை அண்ணாநகர் செனியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் தனலட்சுமி. சமையல் வேலை செய்து வரும் இவரின் மகன் கௌரிநாத் அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் கௌரிநாத் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது நாய் ஒன்று திடீரென மாணவன் மீது பாய்ந்து மாணவனின் இடது கை தோள்பட்டை பகுதியில் கடித்து பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் வலியால் துடித்த மாணவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு மாணவன் வீடு திரும்பினார். இந்நிலையில் மாணவனின் தாய் தனலட்சுமி மாநகராட்சி சார்பில் வெறிபிடித்த தெருநாய்களை பிடித்துச் செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். கர்நாடக தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2149 கன அடியாக வந்த நிலையில் இன்று காலை 3341 கன அடியாக அதிகரித்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 40.59 அடியாக உள்ளது. மேலும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. செங்கம் பேரூராட்சி 15வது வார்டில் 10 நாட்களுக்கு மேலாக குடித்தண்ணீர் வழங்காததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சி 15வது வார்டு கடந்த 10 தினங்களுக்கும் மேலாக முறையாக குடிநீர் வழங்கப்படாத நிலையில் இது சம்பந்தமாக பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பேரூராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டியதால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த செங்கம் காவல் துணை கண்காணிப்பாளர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குடிதண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின்னர் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சாத்தான்குளம் அருகே மக்கள் குறைகளை உடனுக்குடன் தீர்வு காண வாட்ஸ்அப் குரூப் அமைத்து பஞ்சாயத்து தலைவர் உடனடியாக தீர்வு காண்பதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகாவில் 24 கிராமம் உள்ளடக்கிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாக விளங்கும் அரசூர் பஞ்சாயத்து உள்ளது. இங்கு பஞ்சாயத்து தலைவராக தினேஷ் என்பவர் பதவி வகித்து வருகிறார். இந்த பஞ்சாயத்து அலுவலகம் இடைச்சி விலையில் அமைந்துள்ளது. இந்த பஞ்சாயத்தில் உள்ள பொதுமக்கள் குடிநீர் மற்றும் மின்விளக்கு போன்ற குறைகளை கூற பஞ்சாயத்து அலுவலகம் வந்து அங்குள்ள புகார் பதிவேட்டில் பதிவு செய்வது வழக்கம். ஆனால் அலுவலகம் வர வேண்டும் என்றால் சுற்றுவட்டார கிராம மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இதனால் கடந்த 8 மாதங்களாக பஞ்சாயத்து சார்பாக மக்கள் நலசங்கம் என்று வாட்ஸ்அப் குரூப் அமைக்கப்பட்டு அதில் 24 கிராமத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட நபர்களை ஒன்றிணைத்து பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்வு காணப்படுகிறது. தீர்வு காண முடியாத பிரச்சனைகளை பஞ்சாயத்து தலைவர் தினேஷ் ராஜ்சிங் நேரில் சென்று பார்வையிட்டு அதற்கு உடனடியாக தீர்வு காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுபோன்று அனைத்து பஞ்சாயத்திலும் நடைபெற்றால் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தாளவாடி அருகே விவசாய நிலங்களில் யானை கூட்டம் சுற்றித் திரிவதால் கிராம மக்கள் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வனப்பகுதியில் புலி, சிறுத்தை, யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் காணப்படுகின்றன. இந்த யானைகள் உணவுக்காக காட்டை விட்டு வெளியேறி கிராம பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் சுற்றித் திரிவதோடு விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை அட்டகாசம் செய்வது வாடிக்கையாகியுள்ளது. இந்நிலையில் தாளவாடி ஸ்டேஷன் நகர் பகுதியில் மல்லு என்பவருக்கு சொந்தமான கரும்பு காட்டில் நேற்று முன்தினம் 4 காட்டு யானைகள் கரும்பு பயிர்களை நாசம் செய்து கொண்டு கரும்பு தோட்டத்தினுள் தஞ்சம் புகுந்துள்ளது. யானைகள் நடமாட்டம் குறித்து பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.